வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் சிபி. சென்னை பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் கால் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. திரைப்பட இயக்குநரான அவரது கணவர் பாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், கிட்டத்தட்ட 16 நாட்களுக்கு பிறகு காவல்துறைக்கு பெரிய அளவில் சவால் கொடுத்த வழக்கில் திருப்புமுனை ஏற்பட்டிருக்கிறது. துப்பு துளங்கி இருக்கிறது. அந்த பெண்ணின் அடையாளம் கண்டறியப்பட்டிருக்கிறது. சந்தியாவின் கணவன் பாலகிருஷ்ணன் திரைப்பட இயக்குநராக இருக்கிறார். அவர் எதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அவர்தான் கொலையாளியா? பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் ஒரு பெண்ணுடைய கை கால் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவருடைய கணவரே அந்த பெண்ணை கொலை செய்தது தற்பொழுது காவல்துறையால் உறுதி செய்யப்பட்டு கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணவருடைய பெயர் பாலகிருஷ்ணன். அவர் சினிமா இயக்குநராக இருந்துள்ளார். தன்னுடைய மனைவி சந்தியாவுடைய பெயரிலேயே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் அவர் நடத்தி வந்துள்ளார். காதல் இலவசம் என்ற ஒரு படத்தை தயாரித்து இயக்கியுள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து 3 தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில கணவர் பாலகிருஷ்ணனை தற்பொழுது கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்த போது சந்தியாவிற்கும் பாலகிருஷ்ணனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இருவருக்கும் இடையே உள்ள தகராறின் அடிப்படையில் பிரிந்து வாழ்வதாகவும் நீதிமன்றத்தில் விவாகரத்தை கேட்டு ஒரு வழக்கு ஏற்கனவே இருவரும் தொடர்ந்திருப்பதாகவும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனைவி மீது ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மேலும் கோபம் கொண்ட பாலகிருஷ்ணன் இந்த கொலை சம்பவத்தை நடத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பாலகிருஷ்ணனிடம் போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இந்த கொலை சம்பவத்தின் போது கைகால் எல்லாம் தனித்தனியே பாகங்களாக வெட்டி ஒவ்வொரு பகுதியில் வீசியிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜாஃபர்கான் பேட்டையில் செய்யப்பட்ட கொலையை அடுத்து ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு இடத்தில் வீசியிருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் வாக்குமூலமாக பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பாலகிருஷ்ணனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை கை கால் மட்டுமே கைப்பற்றப்பட்டுள்ளது. மற்ற பாகங்கள்லாம் எந்தெந்த இடத்தில் வீசப்பட்டுள்ளதோ அந்த இடத்துக்கெல்லாம் சென்று காவல்துறை பாலகிருஷ்ணனை அழைத்து சென்று நேரடியாக தேடி வருகிறார்கள். அதே போல கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கும் பாலகிருஷ்ணனை அழைத்து சென்று கொலை எப்படி நடந்தது என்பதை ஒரு வீடியோவாக பதிவு செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான வழக்கு, எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருந்த ஒரு வழக்கில் தற்பொழுது போலீசார் குற்றவாளியை கைது செய்திருப்பது இந்த வழக்கில் ஒரு திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலகிருஷ்ணனிடம் இருந்து இந்த கொலைக்கான பயன்படுத்தப்பட்ட மற்ற ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் கால் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த சந்தியா, அவருடைய கணவர் இயக்குநராக இருக்கிறார். பாலகிருஷ்ணன் தான் அவரை கொலை செய்திருக்கிறார் என்பது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை நடந்த இடத்திற்கு பாலகிருஷ்ணனை கூட்டிச் சென்று விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கோகுல்.